இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மனோ என்னமோ ஆக்சிடென்ட்னு சொல்றாரு. யாருக்கு என்ன ஆச்சோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ கொஞ்சம் கேளுடி. நீ கேட்டா சொல்லுவாரு. சொல்லு அமர், என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் நினைச்ச மனோகரி. ஆனா ஆருக்கு நான் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு நீயும் இம்பார்ட்டன்ட். அவளோட சின்ன வயசுல இருந்தே ஃபேமிலி நினைச்சது உன்னதான். அது எனக்கு தெரியும் அமர். ஆனா இப்ப நீ என்ன சொல்ல வரேன்னு தான் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதா. ஆருக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, ரீபிளான் மர்டர்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ரீபிளான் மர்டர்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆரு, என்னங்க? என்ன என்ன கொன்னுட்டாங்களா? கொலை பண்ற அளவுக்கு நான் என்ன பண்ணேங்க? சொல்லுங்க, நான் என்ன பண்ணேன்? என்னை எதுக்கு கொன்னுட்டாங்க? சொல்லுங்க. நீ எதுக்கு இவ்வளோ பதட்டமா இருக்க? பதட்டமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீ இந்த விஷயத்த சொன்னதும் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதான் ஆறு மாதிரி அவ்வளோ நல்ல மனசு இருக்கிறவள கொலை பண்ற அளவுக்கு கோவம் யாருக்கு இருக்கும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளவுதான். கொல்றதுக்கான அவசியம் எதுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க என்னோட ஃபேமிலி கிட்டயே வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ராத்தோட் சார், என்ன ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ண. ஓகே சார். அமர், நான் நீலாவை அனுப்பி கிளீன் பண்ண சொல்றேன். அக்காவும் தம்பியும் யாரோட சந்தோஷத்தை பார்த்து வைத்தறிச்சல்ல இப்படி தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்களோ? எங்க கதையை விடு. நீ என்ன அவ்வளோ சந்தோஷமா இருக்க? அதுவா, நாளைக்கு நான் என் பேர பசங்க வீட்டுக்கு போறேன். என்னது? பேர பசங்க வீட்டுக்கா? என்ன மாமா, எங்களுக்கு தெரியாம ஏதோ நடந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது பேர பசங்கன்னா வேற ஒன்றும் இல்லை.
தெரிஞ்சவங்களோட பேர பசங்க. தெரிஞ்சவங்களா? இந்த ஊர்ல எனக்கு தெரியாதவங்க உனக்கு மட்டும் தெரிஞ்சவங்க யாரு? அது நம்ம நாராயண மாஸ்டர் இருக்கார்ல, அவரோட பொண்ணு குழந்தைங்களோட வீட்டுக்கு வந்திருக்காளாம். நாளைக்கு சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வான்னு சொன்னாரு. பாத்துட்டு தான் இருக்கேன், எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்கேன். இப்பெல்லாம் நீங்க நிறைய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. நான் மறைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், காலையிலேயே நீங்க 2 பேரும் எங்க வண்டியில போயிட்டு இருந்தீங்க? அது ஒரு சின்ன வேலையா போனோம். எல்லாத்தையும் உனக்கு சொல்லணுமா? வாடா தம்பி, ஷெல்ஃப் மேல இருக்கிற டப்பாவெல்லாம் எடுக்கணும். வா சீக்கிரம் வா. உங்க மனசுல இவ்ளோ தூரம் இடம் பிடிச்சவங்கள எனக்கும் அறிமுகப்படுத்தி வைங்கப்பா. செய்ய முடியாதேம்மா. அப்படி செஞ்சா நான் பார்க்குற வாட்ச்மேன் உத்தியோகம் உனக்கு தெரிஞ்சு போயிருமேம்மா. நான் வேலைக்கு போற விஷயம் மட்டும் உனக்கு எப்பவும் தெரியக்கூடாதும்மா. தெரியவே கூடாது. அப்பா அப்பா அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்களா? கண்டிப்பா செய்யறேம்மா. அப்பா, வார்டன் சரஸ்வதிய பத்தி ஏதாவது தெரிஞ்சதாப்பா? இன்னும் எதுவும் தெரியலம்மா. அவங்கள தெரிஞ்ச எல்லாரையும் நான் கேட்டுட்டேன். ஏதாவது தெரிஞ்சா கால் பண்றதா சொன்னாங்க. அந்த ஒரே ஒரு போன் வந்தா நமக்கு அக்கா கிடைச்ச மாதிரி தான் இல்லப்பா. நான் சாகரத்துக்குள்ள உன் அக்காவை பார்த்து என்ன மன்னிச்சிரேன்னு மனசார கேட்கணுமா? இல்லைன்னா நான் செத்தா கூட எனக்கு நிம்மதி இருக்காது. அப்பா, அப்பா, நீங்க என்னப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க, நமக்கு நிச்சயமா அக்கா கிடைச்சிருவாங்க. இதே வீட்ல நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அக்காக்கு கல்யாணமாகி குழந்தைங்க கூட நேரம் பிறந்திருப்பாங்க. அவங்க அப்படியே தாத்தா தாத்தான்னு உங்களை சுத்தி சுத்தி நிச்சயம் வர போறாங்க. அந்த லாரி நம்பர் பிளேட் ஃபேக் சார். அப்படி பிளான் பண்ணி ஆறுவ ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ற அளவுக்கு யார் இருக்காங்க? ஐயோ, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த மிலிட்டரிக்காரர் கண்ணில் படாம என்னை எப்படியாவது காப்பாத்து சாமி. அப்புறம் 1000 கேள்வி கேட்பாரு.